இந்த திருவண்ணாமலைங்கிறது எனக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மையை வந்து வெளியில கொண்டு வந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னா இந்த ஸ்தலம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அடிக்கடி நான் இங்கே வந்து தியான நிலையில் உட்காருவேன். எனக்கு பர்சனலி இந்த ராம தீர்த்தனா மாறினது வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பகவான் ஸ்ரீராமரோட ராம நாமத்தோட மகிமை எனக்கு தெரிய வந்தது. ஸோ பகவான் ஸ்ரீராமரோட ராமநாமம் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி பலவிதமான சக்தி நிலை எல்லாமே வந்து இங்கே வந்து தான் நடந்தது. பகவான் ராமரோட ராமநாமத்தில் எவ்வளோ பெரிய சக்தி நிலை இருக்குது அப்படிங்கிறது வந்து சும்மா சொல்லி ஒரு வீடியோவில் புரிய வைக்க முடியாது. அது உள்ளுக்குள்ள உணரக்கூடிய ஒரு சக்தி. ஸோ பகவானோட ராமநாமத்தை சொல்லி நிறைய பேர் முக்தி நிலை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளும் பகவான் ஸ்ரீராமரோட ராமநாமத்தை சொல்லி முக்தி நிலையை நோக்கி போகணும். அந்த சக்தி வந்து உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ராமநாமம் சொல்ல சொல்ல மேலோங்கி வரும் சக்தி நிலை. நீங்கள் வந்து அடுத்த பிறவியே இல்லாமல் உங்களுக்கு ஆக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை ராமநாமத்துக்கு இருக்குது. இந்த இன்னொரு பதிவையும் நான் பதிவு பண்ணி விரும்புகிறேன். இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் ராமநாமத்தை சொல்லி கொடுக்கறதா என்னோட முழு இந்த பிறப்போட நோக்கமாகவே வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ பகவான் ஸ்ரீராமரோட அருளில் ராமநாமம் தியான நிலையில் எப்படி முறையாக சொல்கிறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ராமநாமத்தை முறையாக கற்றுக்குங்க. முறையாக கற்றுக்கிட்டு ராமநாமத்தை சொல்லி உங்களோட ஆன்மீக முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம், இந்த மாதிரி பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து ராமநாமத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கும்.